ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் வந்து எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோங்க. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து 2016 வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஸ்கீம்ங்க. இந்த ஸ்கீம் மூலிமா வந்து கேஸ் சம்மந்தப்பட்ட என்னென்ன பொருட்கள்லாம் இலவசமாக கிடைக்கும்னு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தகுதி என்ன, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இது குறித்து டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா May 1, 2016 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமோட திட்டம் பார்த்தீங்கன்னா 2016 2019 பார்த்தீங்கன்னா 5 கோடி குடும்ப பெண்களுக்கான இலவச எரிவாயு திட்டங்கள் இது. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா March 31 முடிப்போதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. May 25 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இந்த ஸ்கீமுக்கான தகுதி பார்த்தீங்கன்னா பெண் விண்ணப்பதாரருக்கு வந்து 18 வயசுக்கு மேலே பூர்த்தியாக இருக்க வேண்டும்ங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் வேணுங்க. அதாவது SC ST அப்புறம் MPC பிரிவினருக்கு தான் வந்து இந்த ஸ்கீம் எலிஜிபிள் சொன்னாங்க. பட் ஆனால் என் கண்ணால் பார்த்துருக்கேன், BC பிரிவினரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன்லாம் வாங்கியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா பெண் விண்ணப்பதாரருடைய பேங்க் அக்கௌண்ட் வேணுங்க. இந்த ஸ்கீமுக்கு எந்த பெண் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய பாஸ்புக் தேவை. நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு LPG கேஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா LPG கேஸ் கனெக்ஷன் இருந்தும் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நேமில் கேஸ் கனெக்ஷன் இருந்திருக்கவங்க, ஆனால் வீட்டில் பெண்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க பேரையும் ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் வாங்குறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டீலர் தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன பொருள் இலவசமாக கிடைக்கும் பார்க்கலாங்க. அதாவது இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் கனெக்ஷனுக்கும் வந்து 2500 வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 2500 பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் உங்களுக்கு கிடைக்கும்னா ஒரு 5 பொருள் கிடைக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சிலிண்டருங்க, ரெண்டாவது ரெகுலேட்டர், மூணாவது ஓஸ்ங்க, அதாவது டியூப் இல்லை அது, நாலாவது பார்த்தீங்கன்னா DGC புக்லெட் கிடைக்கும், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கேஸுங்க, அதாவது அடுப்பு. ஸோ இந்த 5 பொருளும் வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இந்த 5 பொருளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளுக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குங்க. என்ன பொருள் கேட்டிங்கன்னா கேஸுங்க, அடுப்புக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். எப்படி காசு கொடுத்து வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது உங்களுக்கு சப்சிடி வழங்குறாங்களே அந்த சப்சிடி அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அடுப்புக்கான அமௌண்ட் கழிச்சுப்பாங்க. சப்போஸ் கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ஆகுதுங்க வாங்குறதுக்கு, 900 தராங்க. 900 அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்களே அந்த அமௌண்ட்டில் வந்து மாதம் மாதம் கழிச்சுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு சிலிண்டர் வாங்கியிருக்கீங்க, அதனுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 800 வச்சுக்கோங்களேன். 800 வந்து ஒரு 300 சப்சிடி கொடுக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த 300 பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஆனால் இந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300 வந்து உங்களுடைய வங்கி கணக்கு போகாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கேஸோட ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஒரு 3 மாதம் சப்சிடி வந்து உங்களுக்கு கட் ஆகும். இந்த ஸ்கீமுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தேவைங்க, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு தேவை, அப்படி இல்லை ஸ்மார்ட் கார்டு தேவை, மூணாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை, ஜாதி சான்றிதழ் தேவை, நாலாவது பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் ஜெராக்ஸ். ஸோ இந்த 4 தேவைங்க. இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா pmujwalayojana.com. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கூடவே ஒரு சில டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி உங்களுக்கு நியர்பை இருக்க அந்த LPG டீலர் கொடுத்தீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு ஃப்ரீ கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,19,10,653 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஸ்டேட் வைஸில் இது வரைக்கும் எத்தனை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்கும்னா டவுன்லோட் ஃபார்ம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க, ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா KYC ஃபார்ம் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோன் ஃபார்ம் இருக்குது. ஸோ 2 ஃபார்ம் நம்ம பார்க்கலாம். இந்த 2 ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் பயன்பெறலாம்ங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா உஜ்வாலா KYC அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்க. இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க இங்கே. அப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர் பேர், அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய ஆதார் நம்ம என்ட்ரு பண்ணணும், அவங்களோட ஆதார் காப்பியும் அட்டாச் பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு சப்சிடி வேணுமோ அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கார்டு இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிலிண்டர் தேவை, டைப் ஆஃப் சிலிண்டர், எவ்வளோ சிலிண்டர் தேவை, எவ்வளோ கேஜ் உங்களுக்கு சிலிண்டர் தேவையோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா வந்து உங்களுக்கு எல்பிஜி ஸ்டவ் வேணுமான்னு கேட்குறாங்க. அது டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்து எல்பிஜி ஸ்டவ் வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எல்பிஜி ஸ்டவ் வாங்கினீங்கன்னா உங்கள் சப்சிடி அமௌண்ட் வந்து கழிச்சுப்பாங்க அந்த ஸ்டவ்வுக்கான அமௌண்ட்டை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமில் வந்து என்னெல்லாம் கவர் ஆகும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் டிக்ளரேஷனுங்க. யார் பேரில் கனெக்ஷன் எடுக்கிறீங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்குங்க. அதுக்கப்புறம் டேட் பிளேஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டீலர் ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து உங்களுக்கு வந்து கீழ்ச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி ஸ்டவ்வுக்கும் ரீஃபில்லுக்கும் வந்து லோன் தேவைன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்க. இது வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்முங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு எல்பிஜி ஸ்டவ் வந்து தேவைன்னு எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து அப்ளிகேண்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டின் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. டின் நம்பர் எங்கே இருக்கும்னா இங்கேயே கீழே அக்னாலஜ்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் வந்து இங்கே ஃபில் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு வந்து உங்களுக்கு லோன் தேவையோ அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வுக்கா ரீஃபிலுக்கா ரெண்டுத்துக்கும் தேவைன்னா டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சப்சிடி அமௌண்ட்டில் வந்து அவங்க கழிச்சுப்பாங்க இந்த லோன் அமௌண்ட்டை. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்ளிகேஷன் ஃபார்மாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கூடவே நான் சொன்ன அந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் கேஒய்சி, பேங்க் பாஸ்புக்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் எல்பிஜி டீலருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 30 நாட்களில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோடி அரசு தான் வந்து போன பட்ஜெட், அதாவது 2018 பட்ஜெட் அப்போ இது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து 2018 செப்டம்பர் மாதம் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து கேள்விப்படாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனாங்க. இது மோடி அரசு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த போன பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ணாங்க. இது ஃபுல் ஃபெச்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2018 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலிமா பார்த்தீங்கன்னா சுமார் 10 கோடி பேர் வந்து பயன்பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குங்க. அதாவது அவங்களுடைய மருத்துவ செலவுலாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்குள்ள பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுமா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. pmj.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க 14555. ஸோ இந்த நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கெதர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் மூலிமா பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் பெறலாங்க. நீங்கள் அங்கே வந்து ₹1 செலவு பண்ண தேவையில்ல. எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமே எடுத்துக்கும். ஸோ இது டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து அங்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியர்பை இருக்க சிஎஸ்சி சென்டரில் கூட இதை பற்றின ஸ்கீம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைனா சப்போஸ் அங்கேயும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கலன்னா அங்காடி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் ஆஷா ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பற்றின ரெக்கார்டு வச்சுருக்கேங்க. அதாவது வருஷம் சென்சஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. சென்சஸ் மூலிமா வந்து அவங்க வந்து ஒரு டேட்டா லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா SCCCன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டடி ஆஃப் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீட்டுக்கு வந்து நீங்கள் இலவசமாக பெறலாங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த லிஸ்ட்டில் எப்படி நேம் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப வருமானம் உங்ககிட்ட என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும், அதாவது பயன்பெற முடியும். பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா அவங்க 10 லட்சம் சொல்கிறாங்க. ஒரு சில தரப்புலாம் 10 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது ரேஷன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி, ஆதார், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தாலே ஓகேங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாங்க. வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா pmj.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும், இல்லை கேப்சா என்ட்ரி கேட்கும். ஸோ இது வந்து மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப தலைவர் நம்பர் தான் என்டர் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. யார் நம்பர்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். யார் நம்பர்னா என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணலாங்க.
ஸோ இப்போ வந்து நான் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணி கேப்சா கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா போதுங்க. உங்கள் மொபைல் நம்பர் ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா டேஷ்போர்டு இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஸ்டேட் நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் தமிழ்நாடு கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து செலக்ட் கேட்டகரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, சர்ச் பை நேம். ஜஸ்ட் அது கொடுங்க. கொடுத்துட்ட உடனே இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்ப தலைவர் நேம் என்ட்ரு பண்ணாங்க. அதாவது உங்கள் ஃபேமிலி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க தலைவர் நேம் தான் வந்து அவங்க பேரில் தான் வந்து மருத்துவ காப்பீடே இருக்குங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், உங்கள் குடும்ப தலைவர் நேம் என்ட்ரு பண்ணுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலகுமார்னு என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாலகுமார்னு என்ட்ரு பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கிரைட்டீரியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எல்லா நேமும் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு சில டேட்டா அவைலபிள் கிடைக்காது. ஏன்னா வந்து லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் மாறலாம், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு டேட்டா கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ நேம் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பின்கோட் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த பின்கோட் கொடுத்துட்டு, ஏன்னா பின்கோட் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குங்க. ஸோ அதில் வந்து மாற்றம் இருக்காது. இப்போ நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து ஸ்பேஸ் வரும், ஒரு சில ஸ்பேஸ் வராது. ஃபஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் ஸ்பேஸ் வரும். ஒரு சிலர்லாம் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட் சரியாக கிடைக்காது. ஸோ பின்கோடை பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும்ல. ஸோ நான் பின்கோட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சர்ச் கொடுக்குறேங்க. இப்போது நேம் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பின்கோடில் வந்து ஒரு 5 பேர் காட்டுது எனக்கு. ஸோ இது மூலிமா வந்து இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை தெரிஞ்சுக்கலாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ்லாம் காட்டும் இதில். ஸோ இது மாதிரி இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மோடி அரசின் இந்த 5 லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிளுங்க. இலவசமாக வந்து நீங்கள் 5 லட்சத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருக்கா இல்லையா செக் பண்ணுங்க. ஜஸ்ட் நேம் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது யூனிக்காக இருக்குமோ அந்த நம்பர் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பின்கோட் கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் யூனிக்காக இருக்கும். ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஏஜில் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஷார்டேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அட் ஏ டைமில் வந்து 5 ரிசல்ட் தான் ஷோ ஆவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது. ஸோ அதனால் 5 ரிசல்ட் காட்டுற மாதிரி நீங்கள் இருக்கிற டேட்டா கொடுத்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு காட்டும் இதில். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொடுத்த நேமுக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் காட்டுது எனக்கு. 5 பேரில் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிளுங்க. வருஷத்துக்கு வந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்து 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா நான் சொன்ன மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது எங்கே கட்டணும், எப்படி பே பண்ணணும். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள். ஸோ இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுங்க, pmj.gov.in. ஸோ இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இந்த ஆமே எலிஜிபிள் கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் வரும். அதை மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணி ஓடிபி ரிசீவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய பேர் அதில் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டவுன்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் காட்டுறேன் இப்போது. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஸோ அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் டைப் கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் டைப் பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டா, ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா தென் வந்து ஸ்பெஷாலிட்டி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து எடுக்க விரும்புகிறீங்களோ ஸோ அது நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு காட்டும். சப்போஸ் வந்து நீங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் உங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் ஷோ ஆகணும்னா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது அந்த ஹாஸ்பிட்டல் எல்லா நேம் ஷோ பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க, பிளாங்காக விட்டுருங்க. தென் ஹாஸ்பிட்டல் நேம் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஹாஸ்பிட்டல் நேமே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க அதுவும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் டைப் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரைவேட் கொடுத்துருக்கேன், ஃபார் ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கேப்சா கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கேப்சா கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த மத்திய அரசு 5 லட்ச ரூபாய் திட்டத்துக்கு வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எலிஜிபிள் அது காட்டும் பாருங்கள். ஸோ இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் இருக்குது, என்ன ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து கோடுங்க, இது வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட கோடு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. M1னா என்ன, S1னா என்ன, ஸோ இதில் செக் பண்ணிக்கோங்க நீங்கள்.
ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டுக்கு வந்து இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் எலிஜிபிளாக இருக்குங்க. ஸோ அது மாதிரி வந்து இங்கே நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபெசிலிட்டி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கான்ட்டு இல்லையான்ட்டு. இதில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் டைப்பில் மாற்றி பார்க்கலாம். பப்ளிக், ப்ரைவேட், நாட் ஃபார் ப்ராஃபிட், ப்ரைவேட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றி கூட செக் பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த ஹாஸ்பிட்டலாக வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள்னு செக் பண்ணிக்கலாங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன், கைட்லைன்ஸு, என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டவுன்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷனு. செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கொடுத்த இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இந்த திட்டத்தின்படி முதற்கட்டமாக 10 கோடி கிராமப்புற நகர்ப்புற கூலி தொழிலாளர்கள் பயன்பெறுவர். வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள வகை செய்யப்பட்டு உள்ளது. மருத்துவ காப்பீடு திட்டத்தின்படி குடும்பம் ஒன்றுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு பெற முடியும். இந்த திட்டத்தின்படி ஆண்டுக்கு 1000 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டத்தின்படி 100 நோயாளிகளுக்கு மேல் சிகிச்சை பெற முடியும். தடுக்கக்கூடிய 70 நோய்களுக்கும், புற்றுநோய், இதய நோய் உள்ளிட்ட ஆபத்துமிக்க 30 நோய்களுக்கும் கட்டாயம் சிகிச்சை அளிக்கப்படும். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த அடையாள அட்டை வைத்திருந்தாலும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். இந்த திட்டத்தில் பயன்பெற பயனாளிகள் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. எனவே பிரதமரின் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்கள் மத்தியில் நிச்சயம் நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.